லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். திருட்ட ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், ஓகே. ஆனா அந்த திருட்ட ஒழிக்கணும்னு நினைக்கிற இடத்துல எவ்வளவுதான் சட்டத்திட்டங்களை உண்டு பண்ணா கூட அந்த திருடுறவனுக்கு பல வழிமுறைகள்ல பல நடைமுறைகளை ஏற்படுத்தினா கூட அதை பிரேக் டவுன் பண்றதுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதற்கு வாழும் உதாரணம் பாரதிய ஜனதா கட்சிங்கிறதுல மற்றும் ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு தேர்தல் பத்திரங்களை சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணதற்கு அப்புறம் இன்றைக்கு அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற என்ன ரூட் அப்படிங்கிறது தெளிவான இன்றைய காலநிலையில பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேர்தல் பத்திரங்களை 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்துகிறது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். இந்த தேர்தல் பத்திரங்கள் எதற்கு அப்படின்னா, தனிநபர்களோ இல்லைன்னா கார்ப்பரேட் முதலாளிகளோ அவர்கள் அந்த கட்சிகளுக்காக கொடுக்கக்கூடிய நிதி, தேர்தல் நிதிகள். இந்த நிதியை தேர்தல் எந்த மாநிலங்கள்ல எந்த கட்சிகளுக்கு கொடுத்துருக்கோங்கிறத அதை கொடுக்கக்கூடிய இந்த எஸ்பிஐயிலிருந்து அந்த பாண்டை வாங்கி அதை தேர்தல் நடத்தக்கூடிய கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி, பிஜேடி, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, அதிமுக போன்ற பல்வேறு கட்சிகளுக்கு பல்வேறு கம்பெனிகளும் சரி, இண்டிவிஜுவலும் தனிநபர்களும் கொடுத்திருக்கிறத நம்ம 2018 இருந்து 2024 வரைக்கும் அதை தடை பண்றது வரைக்கும் பல்வேறு மாநிலங்கள்ல தேசிய கட்சிகளுக்கும் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த 2018 இருந்து 2024 வரைக்குமே அந்த ஆட்சியாளர்களுக்கு கார்ப்பரேட் முதலாளிகளும் சரி, தனிநபர்களும் கொடுத்திருந்த அந்த தேர்தல் பத்திரங்கள், எஸ்பிஐ இருந்து வாங்கி கொடுத்திருந்த தேர்தல் பத்திரங்கள் ஒட்டுமொத்தமாக 2024ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்படுகிறது. எதற்காக அப்படின்னா, அது கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க், அரசியலமைப்பு சட்டத்தின்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தையே அது கேலிக்குள்ளாக்குது. அதனால எந்தவித ஒரு ஸ்க்ரூட்டனியுமே பண்ண முடியல. யார் யாருக்கு கொடுக்குறா, எவ்வளவு கொடுக்குறாங்கிற அந்த நிதிகளை தெளிவாக தெளிவாக பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால அது கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு நேர் எதிராக இருக்கிறது அப்படின்னு ஸ்ட்ரக் டவுன் பண்றாங்க. ஒட்டுமொத்தமாக தடை செய்கிறார்கள். 2018 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் 2024 தடை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு காலத்துக்குள்ள அதிகப்படியான நிதிகளை வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தான். ஏன்னா 2014 அவர்கள் ஆட்சிக்கு வரும்போதுல இருந்து இன்றைக்கு 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமாக 10,000 கோடி ரூபாயை இன்றைக்கு அவர்களுடைய கஜானால, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கஜானால சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு கட்டங்கள்ல கொடுக்கப்பட்ட கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு சலுகைகளும் பல்வேறு டெண்டர்களுக்காக கொடுக்கப்பட்ட நிதியாக இருக்குமோ அப்படிங்கிறது எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி மேல எழுப்பி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. காங்கிரஸ் உட்பட பல்வேறு மாநில கட்சிகளிலும் சரி. இதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்கள்கிட்ட டேட்டாவா கையில கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியாளர்களாக பதவியில ஏற்கிறாங்க. அப்போ அவர்களுடைய கஜானால இருந்தது 38 கோடி மட்டும். அப்போ பிஜேபி இருந்தது 88 கோடி ரூபாய் அவர்களுடைய கஜானால. காங்கிரசினுடைய அரசாங்கம் 2014 பாரதிய ஜனதா கட்சியில ஒப்படைச்சிட்டு போறாங்க. அப்போ அந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய காங்கிரசினுடைய கஜானால இருந்தது 390 கோடிகள். அதே பிஜேபி 2014 ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது இருந்த தொகை 295 கோடி. ஆனா இந்த 2014 ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய அவர்கள் கஜானாவினுடைய தொகை கிட்டத்தட்ட 10,107 கோடிகள். அதே சமயம் 2014 விட்டுட்டு போன காங்கிரஸ் இன்றைக்கு 2024 வைத்திருக்கிற தொகை 133 கோடி. அப்போ 2004 டு 2014 காங்கிரஸ் அரசாங்கம் அவர்களுடைய கஜானால ஆட்சி அதிகாரத்தில் இருந்த 10 ஆண்டுகள்ல அவர்கள் வைத்திருந்த தொகை 38 கோடியில இருந்து 2014 விட்டுட்டு போகும்போது தோராயமாக 390 கோடி ரூபாய் ஏறி இருக்குது. இப்போ 38 இருந்து 390 360 கோடி ரூபாய் மட்டும்தான் அந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்துல அவர்களுக்கு ஏறி இருக்குது. அதே பாரதிய ஜனதா கட்சி 2014 ஆட்சிக்கு வரும்போது 295 கோடிகள், இன்றைக்கு 2024 கடைசியாக டிக்ளேர் பண்ணதுல 10,107 கோடிகள்.
கிட்டத்தட்ட தோராயமாக 10,000 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த கஜானாவில் அவர்கள் வாரி குவித்த சொத்தினுடைய அளவுகள். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த எலக்டோரல் பாண்ட் மூலியமாகவும் நன்கொடைகள் மூலியமாகவும் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு கட்சியாக மாறி இருக்குது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பல சலுகைகளை அள்ளி கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக பூர்வமான இந்த நாட்டுல ஒரு வளம் கொழிந்த ஒரு கட்சியாக மாறி இருக்குது அப்படிங்கிறது தெள்ள தெளிவான குற்றச்சாட்டு. இதை 2024ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்ட அந்த சட்டத்தின் மூலமாக வந்த இந்த இதுவாக இருந்தால் கூட இதை கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு கட் பண்ணுது, டிக்ளேர் பண்ணி தடை பண்றாங்க உச்சநீதிமன்றம். இதை 2024 சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணதுக்கு அப்புறம் இவர்கள் என்ன ரூட்டை எடுத்தாங்கன்னா, எலக்டோரல் கம்பெனிஸ் மூலியமாக எலக்டோரலுக்காக உருவாக்கப்பட்ட ட்ரஸ்ட்களை உருவாக்கின கம்பெனிஸ் மட்டும் 19 எலக்டோரல் ட்ரஸ்ட் இந்தியா முழுக்க இருக்குது. இந்த எலக்டோரல் ட்ரஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, இண்டிவிஜுவல் மூலியமாக கார்பரேட்டுகள்கிட்ட இருந்து இந்த எலக்டோரல் ட்ரஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த பணங்களை கட்சிகளுக்கு வித்தின் 95%, அதாவது 95 விழுக்காடுகள் அந்த எலக்டோரல் ட்ரஸ்ட்டுக்கு வரக்கூடிய பைசாவை கட்சிகளுக்கு மாற்றிவிட வேண்டும்ங்கிறது விதிமுறைகளை கொண்டு வந்து அந்த எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலியமாக பாரதிய ஜனதா கட்சி 2024 டு 25 இன்றைக்கு 2025 டு 26 தோராயமாக 6,000 கோடி ரூபாயை வசூலித்திருக்கிறார்கள். அப்போ நீங்க என்னதான் எலக்டோரல் பாண்டை தடை பண்ணா கூட பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு ஒரு மெத்தடை கையில் எடுத்திருக்கிறார்கள். அப்போ இவர்களை எப்படி நீங்கள் ஊழல்வாதி கட்சியாக இல்ல, ஊழலற்ற கட்சி, நேர்மையான கட்சி, நன்கொடை யார் வேணாலும் கொடுக்கலாம், தனிநபர்களுக்கு அவர்களுடைய சித்தாந்தல் பிடிச்சிருக்கலாம், 100 ரூபாய் 1000 ரூபான்னு நாங்க ஜிபேல பண்றோம், இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு கிடைத்த வெற்றி, RSS சித்தாந்தத்துக்கு கிடைத்த வெற்றின்னு எவ்வளவுதான் நீங்கள் போராடி எவ்வளவுதான் கூச்சலிட்டால் கூட ஒட்டுமொத்தமாக இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டினுடைய பங்களிப்பு இல்லாமல் இவ்வளவு பெரிதாக 390 கோடி ரூபாயில் ஆரம்பித்த 2014 பாரதிய ஜனதாவுடைய கஜானா இன்றைக்கு 2024 10,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறத இதை தனிநபர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் கொடுத்துருக்காங்க இவ்வளவு காலம் அப்படின்னு எக்காரணத்தை கொண்டு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட 80-85 விழுக்காடுகள் அத்தனை பேருமே பிலோ ஆவரேஜ், பிலோ பாவர்ட்டியில இருக்கிற ஆட்கள், பிபிஎல்ல இருக்கிற ஆட்கள். அவங்களுடைய மாத வருமானமே 1,500 2,000 ரூபாய் இருக்கிற இடத்துல 10,000 கோடி ரூபாயை வாரி கொடுக்க வேண்டிய கால சூழ்நிலையில இந்திய மக்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஊழலற்ற கட்சி, ஒரு தூய கட்சி அப்படிங்கிற அதை முன்னிறுத்துவதை இனிமேலும் இந்த மக்கள், இந்திய நாட்டினுடைய மக்கள் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியதற்கு இது ஒன்றே உதாரணம். ஏன்னா இது சிஏஜி ஆடிட்டிங்க்கு போகாத ஒரு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கும் போது எந்த கட்சிகள் அதிகமாக நிதி வாங்குறது அப்படிங்கிறது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரெக்கார்ட்ஸை நம்மளுக்கு தெரியுது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் அரசியலும் கார்ப்பரேட்டுக்காக செயலாற்றக்கூடிய கட்சிகளினுடைய நிதி நிலைமையே நம்மளுக்கு காமிக்கிறது. இது ஊழலற்ற கட்சி எது, ஊழல் இல்லாத கட்சி எது, ஊழல் இல்லாத ஒரு தூயமான கட்சி எது அப்படிங்கிறது இனி போகக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய ஆண்டுகள்ல தான் தெரியும். தூய சக்தியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு கட்சியாக மாறப்போகிறார், எப்பேற்பட்ட ஒரு டொனேஷன்ஸ் எல்லாத்தையும் எங்கெங்கிருந்தெல்லாம் அவர் வாரி குமிக்க போகிறார் அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக காண வேண்டிய காலமும் வரும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய A டீம் B டீம்னு திரு விஜய் அவர்களை இன்றைக்கு குற்றம் சாட்டி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் இது தெள்ளத் தெளிவாக புரிய வேண்டிய காலம் ஒரு நாள் வரும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி தான் அவர்களுடைய இந்த வளர்ச்சி, அபரீதமான ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல்ல உள்ள வளர்ச்சியை ஒட்டுமொத்தமான இந்திய மக்களும் சிந்தையில் ஏற்றிக்கொள்ள வேண்டியது. இனி வர காலகட்டங்களில் தேர்தல்களுக்காக இந்த நிதிகள் அவ்வளவு பம்ப் செய்யப்படும். இந்த 10,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஜானா பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு அரசாங்கங்களை, மெஜாரிட்டியாக இல்லாத அரசாங்கங்களை கவிர்த்து விட்டு ஒட்டுமொத்தமாக கட்சி தாவலுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒவ்வொரு எம்பிக்கும் 100 கோடி 500 கோடின்னு கொடுத்து ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவதற்கு மிக முக்கிய காரணிகளாக இருந்தது. இனி வரக்கூடிய தமிழக அரசியல்லையுமே ஒருவித செயல்பாடுகளும் ஒருவித தகவல்களும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுகவினுடைய அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகைகளாக மிகப்பெரிய ஒரு பண பலன்கள் கொண்டு தேர்தல் காலங்களில் வரப்போகுது. அதை வைத்து மிகப்பெரிய ஒரு தேர்தல் சித்தாந்தங்களை
பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் முன்னெடுத்து மக்களுக்கான இலவச திட்டங்கள், மக்களுக்கான இந்த பைசாவை கொடுத்து, நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவார்கள். ஸோ இது அத்தனையும் அந்த ஊழலற்ற ஆட்சியை, அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நமது திருவாளர் திரு மோடி அவர்களுடைய சாதனைகளில் மற்றும் ஒரு சாதனை என்பதை கூறிக்கொண்டு, இனி வரக்கூடிய காலங்களில் தெள்ளத் தெளிவாக இருங்கள். தமிழகத்தினுடைய மக்கள் என்றைக்குமே இது போன்ற ஊழலற்ற அரசாங்கம் எது, ஊழல் ஊறிப்போன அரசாங்கம் எதுங்கிறத தெள்ளத் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஊழலுக்காக எந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, எந்த ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற எல்லா பார்வையையும் முன்னிறுத்தி 2026 தேர்தலை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.